இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம், 3வது நற்செய்தி வாசகம், இவை அனைத்துமே இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. அந்த அழைப்பை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஏற்று கீழ்ப்படிதலோடு நடந்தால் என்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிகழும், எந்த அளவுக்கு இறைவன் நம்மை உயர்த்துவார் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு தாங்கி வருகின்றன. முதல் வாசகம் என்பது தகுதியற்ற அல்லது தூய்மையற்ற எசாயா இறைவாக்கினருடைய அழைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பலிபீடத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பிலிருந்து ஒரு நெருப்பு துண்டை கொண்டு வந்து இறைவாக்கினர் எசாயா அவர்களுடைய நாவை தொட்டு அவரை தூய்மைப்படுத்திய ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகுதியற்ற திருத்தூதர்களில் கடையோனாய் இருக்கிற திருத்தூதர் பவுலை இறைவன் அழைத்தார். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை பற்றி தான் 2வது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கரையோரமாக அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு படகின் மீது ஏறி. அந்த படகானது திருத்தூதர் சீமோன் பேதுருவுக்கு சொந்தமானது. இரவு முழுவதும் அவர்கள் வலைகளை வீசி ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழல்ல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து வலைகளை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல கொண்டு போய் வீசுங்கள் என்று சொன்னதை கேட்டு திருத்துதர் பேதுரு உடனடியாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிந்து அவர் செயலாற்றியதால் இன்றைக்கு படகு நிரம்ப வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு மீன்பாடு கிடைத்ததைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிசயத்தை கண்ட திருத்தூதர் பேதுரு தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய அருகதையற்ற ஒரு நிலையையும் தன்னுடைய பாவ நிலையையும் உணர்ந்து, ஆண்டவரே என்னை விட்டு அகன்று செல்லுங்கள், நான் ஒரு பாவி என்று சொல்லுகிற நேரத்துல அந்த பாவியான பேதுருவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிமேல் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று அழைத்தார் என்றும், அதற்கு பிறகு சீமோன் பேதுரு அனைத்தையுமே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்கிற நற்செய்தி வாசகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த 3 வாசகங்களையும் பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் எசாயா, திருத்தூதர் பவுல், திருத்தூதர் பேதுரு இவர்கள் மூவருமே தகுதியற்றவர்களாக தங்களை உணர்கிறார்கள். பாவத்தில் வாழ்வதாக தூய்மையற்றவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆனாலும் இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனுடைய பெரும் கருணை பாவிகளாகவும் தகுதியற்றவர்களாகவும் வாழ்ந்த இவர்களை இறை பிரசன்னத்துல உணர்த்தியதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக, முதல் அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, 2-3 மாதங்களுக்கு முன்பாக 2 பானைகளை பற்றின ஒரு கதையை உங்களோடு நான் பகிர்ந்திருந்தேன். விவசாயி ஒருவன் தன்னுடைய விவசாய தோட்டத்துல 2 பானைகளை தன்னுடைய 2 தோள்களிலும் வைத்து தண்ணீர் சுமந்து தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வருவானா. அதுல ஒரு பானை கொஞ்சம் உடைந்த பானை, கிராக்ட் பாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த கிராக்ட் பாட், அந்த உடைந்த பானையை பார்த்து நல்ல பானை எப்பொழுதுமே கேலி கிண்டல் செய்யுமா. நீ ஒரு கிராக் பாட்டு, உன்னால இந்த விவசாயிக்கு எந்த பயனும் இல்லை, நான் முழுவதுமாக நிறைகுடமாக தண்ணீரை கொண்டு வருகிறேன், நீ தண்ணீரை வீணடிக்கிறாய், நீ பயனற்றவன் அப்படி என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருந்ததை கண்ட அந்த உடைந்த பானை விவசாயி இடத்துல, ஐயா, நான் உங்களுக்கு பயனற்று போய்விட்டேன், ஐ எம் அ கிராக்ட் பாட், தயவு செய்து எனக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல பானையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னதான். விவசாயி அந்த பானை இடத்துல 3 மாதம் காத்திரு, அதற்கு பிறகு நான் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி 3 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த உடைந்த பானை விவசாயி இடத்துல, என்னை மாற்றுகிறேன் என்று சொன்னீர்களே, இன்னும் மாற்றவில்லையா என்று கேட்ட நேரத்துல, இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கடந்து வருகிற பாதையை கொஞ்சம் தலையை குனிந்து பார் என்று சொன்னானா விவசாயி. அந்த உடைந்த பானை தண்ணீர் கொண்டு வந்த பகுதியை அது சற்று குனிந்து பார்த்த நேரத்துல வழியோரம் எங்கும் பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டிருந்ததாம். ஆச்சரியத்தில் மூழ்கி போயிருந்த அந்த உடைந்த பானையை பார்த்து விவசாயி சொன்னானா, நீ ஒரு கிராக்ட் பாட், நீ உடைந்த பானை என்று எனக்கு தெரியும், ஆதலால நீ தண்ணீரோடு பயணம் செய்த இடங்களில சற்று நிலத்தை பண்படுத்தி அவற்றில்
மலர் விதைகளை தூவி விட்டேன், இன்றைக்கு பார். உன்னுடைய ஓட்டை பானையிலிருந்து வழிந்த தண்ணீர் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு நந்தவனத்தை உருவாக்கி இருக்கிறது. நீ உடைந்த பானை என்று எனக்கு தெரியும், நீ வலுவற்றவன் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய வலுவற்ற தன்மையை வலிமையாக மாற்றுவது எப்படி என்றும் எனக்கு தெரியும் என்று சொன்னானா விவசாயி. அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியைத்தான் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு முதல் செய்தியாக தர விரும்புகிறார். உலகத்தினருடைய பார்வையில நீங்களும் நானும் கிராக்ட் பாட், உடைந்த பானைகள், பயனற்றவர்கள், அல்லது இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், பாவத்தை செய்தவர்கள், பாவத்தில வாழ்பவர்கள், இறைவன் திருமுன்னிலையில அவரை நிமிர்ந்து பார்க்க கூட அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். இருப்பினும் தகுதியற்ற தூய்மையற்ற இறைவாக்கினர் எசாயாவை இறைவன் அழைத்தது போல, தகுதியற்ற திருத்தூதர் பவுலை இறைவன் அழைத்தது போல, தகுதியற்ற தூய்மையற்ற திருத்தூதர் பேதுருவை அழைத்தது போல உங்களையும் என்னையும் இறைவன் இன்றைக்கு அழைக்கிறார். அவருடைய அருட்கரம் நம்மை உயர்த்தும் என்கிற நம்பிக்கையோடு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய திருமுன்னிலையில அவருடைய கரம் பிடித்து வழிநடக்க இன்றைக்கு உறுதியேற்போம். இரண்டாவது செய்தி என்பது, இறைவன் இவர்கள் மூவரையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்ட இந்த மூவரும் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாய், அந்த உன்னதத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் நடந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு இறைவாக்கினர் எசாயா என்று போற்றப்படுகிறார். திருத்தூதர் பவுல் திருச்செவருடைய ஒரு தூண் என்று போற்றப்படுகிறார். திருத்தூதர் பேதுரு திருச்செவருடைய தலைமை தூதர் என்று இன்றைக்கு நம்மால் போற்றப்படுகிறார். இதற்கெல்லாம் காரணம் இவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும். அன்புமிக்கவர்களே, கடற்கரை கிராமத்துல பிறந்து கடற்கரையில விளையாடி கடலோடு அவர் மீன்பிடித்து வந்த பேதுருவுக்கு கடலை பற்றியும் மீன்பாடு பற்றியும் நன்றாக தெரியும். தச்சர் மகன் இயேசுவுக்கு கடலை பற்றியும் மீன்பாடு பற்றியும் என்ன தெரிந்திருக்க கூடும், அப்படி என்று அவர் கேள்வி எழுப்பி இருக்க கூடும். இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட பேதுரு இயேசு சொன்ன உடனேயே இரவு முழுவதும் அவர் மீன்பிடித்து எதுவுமே கிடைக்காமல் களைப்பாக இருந்தாலும் இயேசு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி கடலினுடைய ஆழத்துல வலையை வீசி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மீன்பிடிப்பை பரிசாக பெறுகிறார், ஆசீர்வாதமாக பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, இறைவன் தருகிற இரண்டாவது அழகான செய்தி இதுதான். கடவுள் திருமுன்னிலையில காரணங்களையும், கடவுள் திருமுன்னிலையில அறிவையும், கடவுள் திருமுன்னிலையில நம்முடைய அறிவையும், நம்முடைய ஞானத்தையும், நம்முடைய செல்வங்களையும், நம்முடைய புத்தி கூர்மையையும் பயன்படுத்தி நான் தான் பெரியவன் என்று பெருமிதம் அடையாமல், கடவுளுடைய ஞானத்திற்கு முன்பாக நம்முடைய அறிவு மடமையானது என்பதை புரிந்து கொண்டு, இந்த உலகம் பேதுரு கண்ட அந்த கலிலேய கடலை போல பலன் தராத ஒரு உலகமாக, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம கடினப்பட்டு உழைத்தாலும் பிரதிபலனை தராத ஒரு உலகமாக இருக்கலாம். ஆனால் நாமே நம்முடைய புத்தி கூர்மையோடும் நம்முடைய ஆற்றலோடும் உழைக்கிற பொழுது அது பயனற்ற உழைப்பாக மாறுகிறது. அந்த உழைப்போடு இறை நம்பிக்கையையும் இறை பராமரிப்பையும் ஏற்றவர்களாய் விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு உழைக்கிற பொழுது இன்றைக்கு பேதுருவுக்கு கிடைத்த அந்த அதிர்ஷ்டம், இன்றைக்கு பேதுருவுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் போராட்டம் நிறைந்த ஒரு உலகம், வேதனைகள் நிறைந்த ஒரு உலகம், ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்துல கடவுள் மீது பாரத்தை போட்டு நம்முடைய உழைப்பையும் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு நம்முடைய அன்றாட வேலைகளை செய்கிற பொழுது இறைவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே தகுதியற்ற நம்மை இறைவன் அழைக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் ஜெபித்தால் நம்மையும் காப்பாற்றுவார், நம்மையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.